இந்த குமரி கன்னியாகுமரி பாராளுமன்ற தொகுதியில் மீண்டும் 2ஆம் முறையாக போட்டியிட்டு வெற்றி பெற செய்த குமரி மக்களுக்கு என மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துள்ளேன். இந்த போட்டியிடுவதற்கு எனக்கு வாய்ப்பினை அளித்த அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டிக்கும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கும் மற்றும் வெற்றி பெற உறுதியாக இருந்த நம்ம கூட்டணி கட்சி என எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவிக்கிறேன். இளைஞர்கள் மட்டுமல்ல, அமைச்சர் அவர்களும் சரி, மேயர் அவர்களும் சரி, எம்எல்ஏ அவர்களும் எல்லாரும் ஒன்றிணைந்து செயல்பட்டு மாபெரும் வெற்றி கண்டிப்பாக குமரி மக்களின் வளர்ச்சிக்காக பாடுபடுவேன் என்று இந்த இடத்தில் எல்லா திட்டங்களும் கொண்டு வருவதற்கான எல்லா வழிகளும் செய்து இந்த இடத்துல சொன்னது போல பாஜக அரசு திசை திருப்பது வல்லுநர்களாக இருக்கிறார்கள். அதாவது எக்ஸிட் போல் கொண்டு கேடர்ஸ் சரி, மக்கள் மத்தியிலும் ஒரு அச்சுறுத்தல் கொண்டு வருவதும் அவங்களை பலவீனப்படுத்துவதற்கான ஒரு முயற்சியாக தான் இருந்தது. ஏன்னா இப்ப எக்ஸிட் போலுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு கரண்ட் சூழ்நிலை பார்த்தீங்கன்னா இவ்வளவு மாற்றங்கள். பிரதமர் அவர்களே பின்னணியில இருந்து இப்படிதான் வெற்றி வாய்ப்பு செய்திருக்காங்க. அதனால மக்கள் எதிர்ப்புகள் இருக்கிறது. அதையும் தாண்டி போராட கொண்டு வருகிறோம். இந்திய கூட்டணி ஆட்சி அமைக்கும் அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவோம், மக்களாட்சி கொண்டு வருவோம் என்ற நம்பிக்கையோடு அது அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியும் இந்திய கூட்டணியை தான் முடிவெடுக்க வேண்டும் என்று மக்கள் பணியை செய்ய வேண்டும். அதற்கு வாய்ப்பு கொடுக்கிறது. கண்டிப்பாக இந்த பணியை முழுமையாக செய்ய வேண்டும்.